சுபத்திரைக்கு அர்ஜுனன் சொல்கிறான் எல்லா போர் வியூகங்களையும். அதை அபிமன்யும் உள்ளே கேட்டு. ஆமாம் சார். அது அபிமன்யுக்கு ரெஜிஸ்டர் ஆகலை. அதனால தான் சக்கரவியூகத்துக்குள்ளே போயிட்டு வெளில வர தெரியல. 1.5 வருஷம் ஆச்சு. ஒரு பேட்டரி ஆஃப் சித்தா மெடிசன்ஸ் 1.5 வருஷம் கழிச்சு இந்த பொண்ணுக்கு அக்கா இருந்தப்பார் அவள் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதில் வந்து அவ்வளோ பேராமீட்டர்ஸ் இருக்குது. அந்த 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 குழந்தை அப்போ தான் அதுக்கு உறுப்பு வளர்ச்சியெல்லாம் நடக்க போகுது. தமிழில் பார்ப்பனன் என்று ஒரு சொல் உண்டு. பார்ப்பனன் என்றால் பிரம்மத்துக்கு சமம். வெந்த பொருள் எதையும் தீண்ட மாட்டான். அந்த நட்சத்திரம், அந்த லக்னம், அந்த கிரக நிலைகள் எந்த திசா புக்தியில் அது பிறக்குது, அதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே அமையும். வணக்கம் நேயர்களே, டாக்டர் சி.கே. நந்தகோபால் அவருடைய யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறோம். போன வாரம் அஸ்ட்ராலஜி பற்றி துவம்சம் பண்ணிட்டார் அப்படின்னே சொல்லணும். எஸ், இந்த வாரமும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு தான் உங்ககிட்ட நான் பேச வந்திருக்கேன். அது வந்து குழந்தை சம்மந்தப்பட்டமான விஷயம். அதாவது ப்ரீநேட்டல், அப்புறம் டெலிவரி. இது கண்டிப்பாக எல்லா ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கும், அப்புறம் டு பி மாம் அவங்களுக்கும் ரொம்ப டு பி மாம் அப்புறம் குழந்தை பிறந்த அந்த லேடிஸ்க்கு, ஒரு மதராக இருக்கிறவங்களுக்கு இந்த போர்ஷன் டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சிக்கு போகலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். நான் இந்த வாரம் இந்த குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயம், அப்புறம் இந்த ப்ரெக்னென்ட் லேடிஸ் அது ரிலேட்டடாக நிறைய கொஸ்டின்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சார், ஷேர் பண்ணுறதுக்கு, கேள்வி கேட்குறதுக்கு. என்னோடய ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு பெரிய சேலஞ்சாக இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, ப்ரெக்னென்ட் டைமில் தே ஆர் ஃபேஸிங் திஸ் பிபி, ஹைப்பர் டென்ஷன் அவங்களுக்கு, அப்புறம் இந்த கெஸ்டேஷனல் டயபெட்டிக்ஸு இதெல்லாம் வருது இல்லை சார். இதெல்லாம் வராமல் எப்படி தன்னை how can they protect themselves, எப்படி தன்னை காத்துக்கிறது? கர்ப்ப காலங்களில் ஒரு பெண்மணி எப்படி இருக்கணும்னு கேட்குறீங்க? ஆமாம் சார். முதல்ல கர்ப்பம் தெரித்தல்னா என்னன்னு தெரிஞ்சுங்க. ஓகே, அந்த ஒரு கரு முட்டை எப்படி உருவாகுது, இதெல்லாம் நீங்கள் யாரும் போய் படிக்க மாட்டீங்க. படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ ப்ரீநேட்டல் டெவலப்மெண்ட்னு கொடுத்துருப்பாங்க. இது உங்களுக்கு டெவலப்மெண்டல் சைக்காலஜிலையும் வரும், உங்களுக்கு கைனகாலஜிலையும் வரும் இந்த பக்கம். ஸோ ovaries also release millions of ovulation eggs. Sperms will also be in millions as they release this semen. ஸோ இது இந்த ஃபெலோப்பியன் டியூப்பில் நடக்கும். ஒரு ஸ்பெர்மோ ஒரு ஓவரியும் தான் ஃபியூஸ் ஆகும். ஃபியூசிங்னு பேர் இருக்கு. இங்கே தமிழில் பார்த்தீங்கன்னா சுக்கிலம்னு கொடுத்துருப்பாங்க. சுக்கிலம்னா ஸ்பெர்ம், சுரோனிதம்னு கொடுத்துருப்பாங்க. அதுதான் அந்த ஓவரிஸ் வர ஓவிலேஷன். இது ஃபியூஸ் ஆன உடனே இந்த எக் இஸ் பார்ன். இது ஃபெலோப்பியன் டியூப்பில் நடக்குது. இதுக்கு பஞ்சபூதமும் துணை புரியும். புரிஞ்சுதுங்களா? இதுவும் இயற்கை சம்பந்தப்பட்டது தான் சொல்றீங்க? எல்லாமே இயற்கை சம்பந்தப்பட்டது தான். செயற்கையாக நீ ஒன்றும் பண்ண முடியாது. சரி சரி. செயற்கை என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? இப்போ இதுக்கு பேர் ஜைகோட்னு பேர். ZYGOT இந்த முட்டைக்கு பேர். இது உலகம் தன்னைத்தானே சுற்றிக்குது இல்லை? கிட்டத்தட்ட 96,000 கிலோமீட்டர் ஒரு சுற்றி வருது 24 மணி நேரத்தில். ஓகே, அப்போனா பார்த்துங்க என்ன ஸ்பீடில் சுற்றுது. அதுன்னு கிட்டத்தட்ட 4,000 கிலோமீட்டர் ஸ்பீடில் சுற்றுது அது. ஓகேங்களா? இல்லை 40,075 அப்படின்னா கிட்டத்தட்ட 24னா ஒரு 1700, 1600, 1700 கிலோமீட்டர் பர் ஹவர் சுற்றுது. நமக்கு தெரியல அது. கரெக்டா? ஆமாம் சார். அந்த மாதிரி இந்த ஜைகோட் வில் ஸ்டார்ட் ஸ்பின்னிங். தன்னைத்தானே சுத்த ஆரம்பிக்கும். அதோட ஸ்பீடை நீ மெஷர் பண்ண முடியாது. ஓகே, இட்ஸ் நாட் பாசிபிள். ஹியூஜ் ரெவல்யூஷன் ஸ்பின்னிங். அது ரெவல்யூஷன் ஸ்பின்னிங் கணக்கே ஒரு செகண்டுக்கு எத்தனை 1000 வாட்டி சுற்றுதுன்னே தெரியாது நமக்கு.
அப்படி சுத்தம். இன்ட்ரெஸ்டிங் சார். தென் இட்ஸ் நாட் ஸ்பிளிட்டிங். இந்த ஜைகோட் 1 2 உடையும். அது கட்டமைப்புக்குள்ளே தான் இருக்கும், ஒரே யூனிட்டாக தான் இருக்கும். 2 4 4 8 8 16 16 32 64 128 256 512 போயினே இருக்கும். இட் ஹேப்பன்ஸ் வித் இன் நோ டைம். ஸ்ப்ளிட் ஆகினே இருக்கும் அது இன்டு டிவிஷன்ஸ். ஓகே. இப்போ இந்த ஃபெலோப்பியன் டியூப்பை தாண்டி யூட்ரஸ்குள்ளே வரும். இப்போ யூட்ரஸ் எப்படி இருக்குன்னா இது வந்து சுத்தம் அப்படியே சுற்றி வரும். ஃபெலோப்பியன் டியூப் இங்கே இருக்குது, யூட்ரஸ் எண்டு இங்கே இருக்குது. இங்கே அது சுற்றி போய் அது தன்னுடைய இடத்த பொசிஷன் பார்த்து அந்த எண்டில் போய் தன்னை ஃபிக்ஸ் பண்ணிக்கும். ஓகே. அந்த பெட்டில். இதுக்கு பேர் வந்து இம்ப்ளான்டேஷன் பீரியட்னு பேர். ஜைகோட் பீரியட் ஆர் இம்ப்ளான்டேஷன் பீரியட். இது வந்து 2 வீக்ஸ் ஆகும், 14 டேஸ் ஆகும். இப்போ இந்த முட்டையின் அளவு வந்து ஒரு குண்டு ஊசி தலை இல்லை, ஆமாம், அதான் சைஸ் இம்ப்ளான்ட் ஆகும்போது. இது வந்து 3 பிரியும். அதுவே வா? ஆமாம், 3 பிரிவாக பிரியும். இம்ப்ளான்ட் ஆன உடனே அந்த வெளியில் இருக்கிற அவுட்டர் பாருங்க, அது வந்து அந்த அம்பிளிக்கல் சாக் அண்ட் த கார்டு, தொப்புள் கொடி. மிடில் இருக்குது பாருங்க, அது அம்பிளியாட்டிக் ஃப்ளூயிட். இன்னரில் இருக்குது பாருங்க, அது எம்ப்ரியோ. எம்ப்ரியோ. இப்போ தான் எம்ப்ரியோ பீரியட் ஸ்டார்ட்ஸ். எண்ட் ஆஃப் 2nd வீக் டில் எண்ட் ஆஃப் 8th வீக் இட்ஸ் எம்ப்ரியோ பீரியட். அப்போ கொஞ்சம் பெருசாகிடும். ஹார்ட்பீட்லாம் கூட வரும்ல சார் அந்த 8th வீக்கில் வந்துடும். கரெக்டாக. ஓகே. இப்போ அந்த ஒரு சின்ன தலை மாதிரி இருக்கும், ஒரு ஸ்டெம் இருக்கும், அதான் ஸ்பைனல் கார்டு. 2 சும்மா இப்படி 2 கை இருக்கும், 2 கால் இருக்கும். இவ்வளோ தான் இருக்கும் அது. ஓகேயா? ஸோ 8வது வாரம் எண்டில் எம்ப்ரியோ பீரியட் முடிஞ்சிடுச்சு. ஃபீட்டஸ் ரெடி ஆயிடுச்சு. நவ் த ஹார்ட் பீட்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 9th வீக்லேருந்து டெலிவரி வரைக்கும் இட்ஸ் ஃபீட்டஸ் பீரியட். ஓகேங்களா? சரி சார். Now the connection between the baby and the mother is the umbilical cord. அது வழியாக தான் உங்களுக்கு அதுக்கு சப்ளை வரணும். இதுதான் இங்கே நடக்குது. ஓகே, சரி. ஸோ இப்போ வந்து இந்த குழந்தையின் வளர்ச்சி ஒரு 4-5 மாதத்துக்கு அப்புறம் அந்த குழந்தைங்க எல்லாமே அட்டன் பண்ண ஆரம்பித்தோம். அம்மா என்ன பேசினாலும் அது கேட்டுன்னு இருக்கும். அதுக்கு அப்பா யாருன்னு தெரியும், ஏன்னா ஃபாதர் இஸ் அசோசியேட்டட் வித் த மதரில். ஆமாம் சார். அவர் வந்து பேசுவார் தன் மனைவி கிட்ட, நீ எப்படி இருக்க, பரவாயில்லையா, எல்லாம் கேட்பாரு. அதெல்லாம் இருக்குது. இப்போ அதுலேயே தெரிஞ்சுக்கும் அது அப்பா யாருன்னு. ஓகே. இன்றைக்கி நீங்கள் சொல்கிறீங்கல்ல, பிறக்கிற குழந்தெல்லாம் வந்து ஒரு 1.5 வயசுலேயே அது பாட்டி யாருமே சொல்லி கொடுக்காம செல்ஃபோன் ஆப்ரேட் பண்ணுதுன்னு. அது எப்படின்னா, இப்போது நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நீ செல்ஃபோன் யூஸ் பண்ணியிருந்த, அது உள்ளே தெரிஞ்சுக்கிது எல்லாத்தையும். ஆமாம் ஆமாம் சார், கரெக்டு. இப்போ ஒரு ப்ரெக்னென்ட் உமன் ஷீ இஸ் குட் இன் மேத்தமேட்டிக்ஸ்னு வச்சுக்கோ. நல்லா எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் கோல்டு மெடல்லாம் வாங்கினவா அந்த பொண்ணு. இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. ஒரு 3rd மந்த்துக்கு அப்புறமா உட்காந்து எல்லா மேத்தமேட்டிக்ஸ் சாப்டரையும் எல்லாத்தையும் சம்ஸ் போட ஆரம்பித்தான்னு வச்சுக்கலாம். அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் அந்த குழந்தை வந்து மேத்தமேட்டிக்ஸில் ப்ரில்லியண்ட்டாக இருக்கும். அப்படியா சார்? அதே சமயத்தில் நீ வந்து ஒரு 3 மாதத்துக்கு அப்புறமா உன்னால் முடிஞ்ச வரைக்கும் 1330 திருக்குறளையும் படிச்சுக்கினே தானே வச்சுக்கோ, நம்பர் ஆஃப் டைம்ஸு. அந்த குழந்தை 3 வயசுக்கு அப்புறம் இல்லை, அந்த புக்கை பார்க்காமே 1330 குறளையும் மனப்பாடம் ஆரம்பிச்சிடும். ஓ, இதுதான் அந்த மகாபாரதத்தில் வியாச முனிவர் எழுதுறாரு. சுபத்திரைக்கு அர்ஜுனன் சொல்கிறான் எல்லா போர் வியூகங்களையும். அதை அபிமன்யும் உள்ள கேட்டு அந்த சக்கர வியூகம் சொல்லும் போது உள்ள எப்படி உடச்சிக்கின்னு போகணுன்றதை சொல்லும் போது சுபத்திரை முழிச்சுன்னு இருக்கா. அதுலேருந்து உடச்சி எப்படி வெளியில் வரணும்னு சொல்லும் போது அவள் தூங்கிடுறான். இவன் கவனிக்கல, பேசினே தர்றான் அவன் பாட்டு.
அது அபிமன்யுக்கு ரெஜிஸ்டர் ஆகலை. அதனால தான் சக்கரவியூகத்துக்குள்ளே போயிட்டு வெளில வர தெரியலாம், இறந்து போகிறான். இப்போ புரிஞ்சுதா? புரியுது சார். இதெல்லாம் ஒரு பக்கம். அடுத்தது இப்போ நீங்கள் ஜீன்னு ஒன்று சொல்கிறீங்கல்ல. ஆமாம். குரோமோசோம் படம் போய் நீங்கள் வீட்டில் போய் நெட்டில் பாருங்கள். இப்படி ரவுண்டாக ஒன்று இருக்கும், நடுவில் ஒரு புள்ளி இருக்கும், இப்படி இருக்கும், ஒரு சின்ன த்ரெட்டு மாதிரி இருந்து இப்படி வந்து ஒன்று இருக்கும். இந்த த்ரெட் லைக் சப்ஸ்டன்ஸ் இதுதான் ஜீன் மாடர்ன் சயின்ஸில். இது எப்படின்னா, a thread like substance in the chromosome which is called the gene has the capacity to transfer both the physical and mental characteristic traits of the father and mother to the offspring ன்னு எழுதியிருப்பான். அப்படின்னா என்னன்னா, இந்த நூலிழை குரோமோசோமில் இருக்கும் இந்த நூலிழை போன்ற அங்கத்தை ஜீன் என்று அழைக்கக்கூடிய இந்த பொருள் தாய் தந்தையரின் மன மற்றும் உடல் ரீதியான குணாதிசயங்களை அவர்களுக்கு பிறக்கும் குழந்தைக்கு ரசாயனம் வாயிலாக எடுத்துச் செல்கிறது என்று பொருள். சூப்பர். இது மாடர்ன் சயின்ஸ். இப்போ இங்கே வரும், ஒரு ப்ரெக்னன்சி டைமில் நீ பயங்கர இமோஷனல் டர்புலன்ஸ்லேயே இருக்கிறேன்னு வச்சுக்கோ, இந்த குழந்தை ரொம்ப நலிவடைஞ்சு பிறக்கும். நலிவடைஞ்சுன்னா எப்படி சார் மீன் பண்ணுறீங்க? ஃபிசிக்கலாவா இல்லை மென்டலி ஸ்ட்ரென்த் கூட? மென்டலாகவும் சரி, ஃபிசிக்கலாகவும் சரி, ரொம்ப நலிவடைஞ்சு பிறக்கும். ஒரு நண்பர் ஒருத்தர் இருக்காங்க, பேர் சொல்ல விரும்பல. அவங்கள வந்து கல்யாணத்துக்கு முன்னாடிலேருந்து எனக்கு தெரியும், ஓகேங்களா. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தை பிறக்குது. அதுக்கப்புறம் அவங்க வேறு நகரத்துக்கு மைக்ரேட் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்கள டச் கிடையாது, எப்பயாவது ஃபோன்லலாம் பேசும். இப்போ பெரிய குழந்தைக்கு ஒரு 15, 14, 16 வயசு இருக்கும். சின்ன குழந்தைக்கு ஒரு 13 வயசு இருக்கும். 2 பெண் குழந்தைகள். இவங்க வந்து இன்னொரு நகரத்தில் இருக்காங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் அவங்கள மீட் பண்ணுறேன். ஓகே. அந்த நகரத்துக்கு வரும்போது வீட்டுக்கு வந்தே ஆகணும் அப்படின்றாங்க. போகிறேன். போயிட்டு அவங்க கூட இருக்க ஒரு 1 or 2 hours ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு லஞ்செல்லாம் சாப்பிட்டு நான் வந்துட்டேன். நான் வந்து ஒரு வாரம் கழித்து அந்த ஃப்ரெண்டு இந்த குழந்தைங்களுக்கு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. நீ வீட்டுக்கு வந்திருந்தியே, அப்போ சின்னவளை நீ பார்த்தல அப்படின்னா, பார்த்தேங்க. என்ன உங்கள் அப்சர்வேஷன் என்ன சொல்ல முடியுமா? இல்லை பார்த்தேன், கொஞ்சம் ஸ்கின்னு எல்லாமே ஏஜ்டு லுக் மாதிரி இருக்குது, அந்த மாதிரி ஒரு மாதிரி வாட் ஐ எக்ஸ்பிளைன்ட். சரி. ஆமாம், இதுதான், இது ஏன்னு தெரியல, இது ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. சரி சார். எனக்கு அப்போ ஸ்ட்ரைக் ஆகல. நான் சொன்னேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் யோசிச்சுட்டு உங்களுக்கு திருப்பி கூப்பிடுறேன் அப்படின்ட்டு அதோட நான் மறந்துட்டேன். சரி சார். ஒரு நாள் நான் எங்கேயோ இருக்கேன், ஒரு மாதம் மேலே ஆயிடுச்சு. ஒரு நாள் ஹேம் ரேடியோவில் ஏதோ பேசிட்டு இருக்கிறேன், நைட்டு 10 மணிக்கு ஒருத்தர் கூட. அப்போ இது ஸ்ட்ரைக் ஆகுது எனக்கு. உடனே ஹேம் வச்சுட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன். உங்களை ஒரு கேள்வி கேட்கணும். கேளுங்க, நான் என்ன ஒன்றா கேளுங்க. இந்த குழந்தை கர்ப்பத்தில் இருந்தபோது நீங்கள் ஏதாவது பெரிய மனப்பிரச்சனையில் இருந்தீங்களா? ஆமாம், இப்போ 3.5 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அவங்க அம்மா ஆக்சிடெண்ட்டில் இறந்துடுறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும். அப்போ தான் அம்மா இறந்தாங்க ஆக்சிடெண்ட்டில். அந்த லாஸ் வந்து என்னால் எடுக்க முடியல. கிட்டத்தட்ட 5 மாதம் நான் அழுதுகிட்டே தான் இருந்தேன் அப்படின்னு. அதுதான் இதுக்கு காரணம். there's a loss of minerals during pregnancy with a child. அதோட ரீசனா சார் இது, அதோட இம்பாக்ட்? இப்போ என்ன பண்ணலாம்? கவலைப்படாத, இதை மாற்றலாம். மாற்ற முடியுமா சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நானும் we work together. ஓகே. எப்படின்னா 1.5 வருஷம் ஆச்சு. ஒரு பேட்ரி ஆஃப் சித்தா மெடிசன்ஸ். ஆனால் அதுக்கு வந்து அந்த தாயை வந்து பாராட்டணும், பாத பூஜை பண்ணணும். அவள் அவ்வளோ கரெக்டாக கொடுத்தாது. ஓகே. 1.5 வருஷம்லாம் பெரிய காலகட்டம். சரி. கொடுத்துனே வரோம், விரோசனம் கொடுத்துனே வரோம். 1.5 வருஷம் கழிச்சு
இந்த பொண்ணுக்கு அக்கா இருந்தா பார், அவள் அழ ஆரம்பிச்சிட்டா. ஏன் சார்? நந்து அங்கிள் என் தங்கைக்கு என்னெல்லாம் கொடுத்தாரோ எனக்கும் கொடுக்கணும். ஏன்னா அவள் ஜொலிக்க ஆரம்பிச்சிட்டா. ஓகே, மாற்றி அமிச்சோம். ஓகே சார், கிரேட். இது எதுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு அப்படின்னா, உங்களுடைய மனநிலை ப்ரெக்னென்சியில் இருக்கும்போது ரொம்ப இம்பார்ட்டண்ட், ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அதுக்கு வந்து முதல்ல துணை புரியக்கூடியது கணவன். புரிஞ்சுதா? புரியுது சார். அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கணும். யூ ஷுட் மேக் ஷுர் தட் யூ ஆர் மென்டலி கம்ஃபர்டபுள். உன் மனநிலையை பாதிக்கக்கூடிய எந்த செயலையும் அவர் செய்யக்கூடாது. இப்போ உனக்கு இந்த ஆல்கஹால் ஹேபிட் சுத்தமாக பிடிக்காதுன்னு வச்சுக்கோ அந்த பெண்மணிக்கு, அந்த கணவன் குடிச்சிட்டு வரக்கூடாது வீட்டுக்கு. இட் வில் டிஸ்டர்பர். டெஃபினட்டாக சார். அப்போ அந்த குழந்தை அங்கே அஃபெக்ட் ஆகுது. புரிஞ்சுதா? புரியுது சார். இப்போ உங்கள் மாமனார் மாமியார் அவங்க சப்போர்ட்டிவாக இருக்கணும், உங்கள் பேரண்ட்ஸ் சப்போர்ட்டிவாக இருக்கணும், உங்கள் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சப்போர்ட்டிவாக இருக்கணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சப்போர்ட்டிவாக இருக்கணும். ஓகே, டெய்லி ஒரு ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி எனக்கு என் வீடு இன்றைக்கி பற்றிக்கிச்சு, இனி நான் ரோட்டில் போகும்போது என் செயின் எடுத்துன்னு போயிட்டான், இன்னொரு ஃப்ரெண்டு மறுநாள் இது மாதிரி உனக்கு தப்பான ஒரு நெகட்டிவ் நியூஸ் கொடுத்துனே இருந்தாங்கன்னு வச்சுக்கோ. ஐம் ஜஸ்ட் டெல்லிங் யூ ஃபார் எக்ஸாம்பிள். புரியுது. புரிஞ்சுதா? புரியுது. இது மாதிரி நீ சொல்லிக்கினே நெகட்டிவாகவே நீ ரிசீவ் பண்ணி தானே வச்சுக்கோ. ஒரு ப்ரெக்னென்ட் விமன் கிட்ட நெகட்டிவ் எலிமெண்ட்ஸ் பேசக்கூடாது. யூ ஷுட் ஆல்வேஸ் என்கரேஜர், கீப் ஹர் ஹாப்பி, கீப் ஹர் பாசிட்டிவ், ஒன்லி டெல் ஹர் குட் திங்ஸ். ஏதாவது ஒரு தவறான ஒரு செய்தி வந்தால் கூட அதை அவகிட்ட இருந்து மறைச்சிடணும். இப்போ அவளுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தா, ஓகே, அவள் டெல்லியில் இருந்தா, ரொம்ப ரெண்டு பேரும் ரொம்ப ஃப்ரெண்டு, ஆனால் கான்டாக்டில் இல்லை. அவள் ஒரு நாள் ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போகிறா. அந்த நியூஸ் அந்த ஹஸ்பண்டுக்கு வருது. இவளுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லல அவங்க பேரண்ட்ஸ். அதை சொல்லக்கூடாது உங்கள்கிட்ட அந்த ப்ரெக்னென்ட் உமன். ஓகே, டெலிவரிக்கு அப்புறம் சொல்லிக்கலாம். ஓகே, மென்டலி ஷி வில் கெட் அஃபெக்ட். அதனால் ஓகே, இதெல்லாம் ஒரு சில உதாரணங்கள் மாதிரி சொல்கிறோம். புரியுது சார், புரியுது. ஹவு எவ்ரிபடி அரவுண்ட் தெம் should support the girl who is pregnant to make sure that her mental status is comfortable. அவங்களுடைய மனநிலையை அந்த சுற்றார் சூழல், கணவன், மாமனார் மாமியார், அப்பா அம்மா, சகோதரர்கள் சகோதரிகள், நண்பர்கள் எல்லாருமே அவங்க கம்ஃபர்ட் அவங்க மனநிலையை பாதிக்கக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு இதுவும் அவங்ககிட்ட போகாமல் பார்த்துக்கணும். இதெல்லாம் பண்ண முடியுமா? முடியவே முடியாது. அடுத்தது வரேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சீரியலாக பார்ப்பீங்க, டைம் பாஸ். அந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பொம்பளை அழுதுனே இருக்கும் சார். ஆமாங்க, நீங்கள் பாருங்களேன், காலைல 10 மணிக்கு ஆரம்பித்தா நைட்டு 11 மணி வரைக்கும் ஏதாவது ஒரு பொம்பளை ஒப்பாரி வச்சுன்னு இருக்கும், காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும். கரெக்டா? சரி. ஏன்னா அந்த விமன் சஃபரிங் இருக்கு பத்தியா, ஆமாம், அதை பேஸ் பண்ணி தான் நீ சீரியல் எடுக்க முடியும். அது இல்லாமல் நீ சீரியல் எடுக்கவே முடியாது. இதை ஒரு பெண்மணி காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் டெய்லி பார்த்தா என்ன ஆவா? அவங்களுடைய அந்த உளவியல் ரீதியான மனநிலை என்ன ஆகும்? வாட் வில் ஹேப்பன் டு த சைக்கலாஜிக்கல் ஹெல்த்? ஒத்துக்கிறியா? ஒத்துக்கிறேன் சார், ஒத்துக்கிறேன். எதுவுமே நல்லது காட்ட மாட்டான் சீரியலில். ஆமாங்க. நெக்ஸ்ட் இப்போ இந்த இண்டஸ்ட்ரியா? இல்லை, உன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு சொல்ல வரேன். எப்படி எதெல்லாம் எங்கெல்லாம் கிளாஷ் ஆகுதுன்னு சொல்ல வரேன். நான் யாரையும் கிரிட்டிசைஸ்லாம் பண்ணல. அவங்க கமர்ஷியல் ரீதியாக அவங்க எடுக்கிறாங்க, அது வேற விஷயம். இன்னொன்று நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன் அப்படின்னா, இந்த சீரியலை அதிகமாக பார்க்குறவங்க பெண்கள். ஒத்துக்கிறீங்களா? சரி. ஏன்னா அவங்க வீட்டில் இருக்காங்க, சரி, அவங்களுக்கு ஒரு டைம் பாஸ் வேணும் பார்க்குறாங்க, இல்லைன்னு சொல்ல. அவங்க இதை தான் விரும்புகிறாங்க. ஏதாவது ஒரு பொம்பளை அழுதுன்னு இருக்கணும். சார் அப்படிலாம் இல்லை சார். இது உங்களோட தவறான புரிதல்னு நான் சொல்லலாமா சார்? ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன்டு தட் பிசினஸ் நவ. எது தவறுதலான புரிதல்? உங்களோட தவறான புரிதல். அதாவது ஒரு பொண்ணுக்கு இன்னொரு பொண்ணு அழறது தான் அப்படி கிடையாது சார். டே டு டே லைஃப்ல அவங்கவுங்க என்ன கஷ்டம் மட்டும்தான் சீரியல் ஓடும், இல்லைன்னா ஓடாது. பொம்பளை சிரிக்கிற மாதிரி எத்தா சீரியல் ஓடாது.
காமெடி சீரியல்ஸ் எதுவுமே போகலன்னு சொல்கிறீங்களா? காமெடி சீரியல் ஏதாவது ஒன்று காட்டு பார்க்கலாம். 500 சீரியல் வந்தால் கூட ஒரு காமெடி சீரியல் வராது. 1000 சீரியல் கொண்டு வரும். அதுவும் 1000 எபிசோடு, 1200வது எபிசோடு, 2000 எபிசோடு. 2000 எபிசோட்லையும் பொம்பளை அழுதுந்தாங்க. நீங்கள் பார்க்குறீங்களா சீரியல்? நான் பார்க்கல. நான் எப்பவும் என் ஆஃபீஸ்லேருந்து எழுந்து வீட்டுக்குள்ளே நடந்து போகும்போது ஒரு சீரியல் ஓடினு இருக்கும். எங்கள் அம்மா பார்த்துன்னு இருப்பாங்க. எங்கள் அம்மாவை கேட்பேன், ஏம்மா டெய்லி அழகிற பொம்பளைங்களையே பார்த்துன்னு இருக்கிறேன்னு கேட்டு போவேன். உன் வேலையை பார்த்துன்னு போடான்னுவாங்க. சரி. இந்த மாதிரி ஒரு சீரியல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மகப்பேறு காலத்தில் நான் கொண்டு ஹெல்ப் யூ. புரியுதுங்களா? புரியுது சார். ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கணும். ஸோ இதில் அவ்வளோ பேராமீட்டர்ஸ் இருக்குது. அந்த 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 குழந்தை அப்போ தான் அதுக்கு உறுப்பு வளர்ச்சியெல்லாம் நடக்க போகுது அந்த 9 மாதத்தில். கரெக்டுங்களா? கரெக்டு சார். அதெல்லாம் வரும்பொழுது ஒரு பெண்மணி அந்த 9 மாதத்தில் எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும், அவளுடைய மனநிலை எவ்வளவு சீராக இருக்க வேண்டும், அவள் எப்படி தன்னை சுகாதாரமாக வைத்து கொள்ள வேண்டும். நிறைய உழைப்பு தேவை ப்ரெக்னென்சி டைமில் கூட. நீ சோம்பேறியாக உட்காந்துடக்கூடாது. புரியுதுங்களா? புரியுது சார். தேர் பி லாட் ஆஃப் ஃப்ளக்சுவேஷன் இன் த பாடி. ஏன்னா ஒரு குழந்தையை உருவாக்குது. அந்த அந்த ஒரு குழந்தைன்றது என்னம்மா, ஒரு தாயினுடைய 9 மாதத்து ரத்தம் தானே. புரியுதா? இவ்வளோ இருக்குது அதுக்கு. இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, இந்த ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸு, தைராய்டு கூட ப்ராப்ளம் இருக்குது சார். அதில் தைராய்டு ப்ராப்ளமு, கெஸ்டேஷனல் டயபெட்டிக்ஸ், அப்புறம் அது பிபி, ஹைப்பர் டென்ஷன். அந்த டைமில் ஹை பிபியாக இருந்தால் இப்போ நீங்கள் உணவு அந்த 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 பெண்மணி சாதாரணமாக சாப்பிட்டா போதும். சரி, ஓகேங்களா? சாதாரணமாக அவங்க சின்ன வயசுலேருந்து என்ன சாப்பிட்டாங்களோ அந்த உணவு சாப்பிட்டா போதும். பேசிக்காக நல்லபடியாக அவங்க டைமுக்கு சாப்பிட்றது, நல்லா கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். நல்லா வாழை இலையில் சாப்பிட்லாம், நல்லா சூடாக சாப்பிட்றது, இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதெல்லாம் ப்ராக்டிஸில் இருக்கணும். இல்லைன்னா ப்ராக்டிஸ்க்கு எடுத்துன்னு வரலாம். அப்புறம் இந்த பாலில் குங்குமப்பூ போட்டு குத்தா குழந்தை சிகப்பாக பிறக்கும். ஆமாம், தெரியாதா உங்களுக்கு? பாலில் குங்குமப்பூ போட்டு குத்தா நான் சொல்கிறேன் கேளு. நான் கென்யாலேருந்து ஒரு ஆஃப்ரிக்கன் கப்பல் எடுத்துன்னு வரேன். உனக்கு 2 டன்னு குங்குமப்பூ தரேன், கொடு. இருக்கு, நான் தப்பாக எதுவும் பேசல. நான் கேள்வி கேட்கணும்னு ப்ரிப்பேர் பண்ணின்னு வர மாதிரி நீங்கள் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணின்னு வருவீங்களா? இல்லைம்மா, நீங்கள் இந்த சீரியஸ் வரதுனால சொல்கிறேன். உனக்கு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அது ஒரு முறையெல்லாம் இருக்குது, பார்த்துருக்கேன். இந்த பீங்கானில் ஒரு கல்லும் குழவி இருக்கும். ஆமாம் சார். அது என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் லேசாக ஒரு 2 முந்திரி, ஒரு 2 பாதாம், 2 பிஸ்தா, ஒரு சின்ன அக்ரூட், இதெல்லாம் கொஞ்சம் அதெல்லாம் நைட்டே ஊற வச்சுடுவாங்க. இல்லை, சூடு பண்ணி பவுடர் பண்ணிவிட்டு மிக்சியில் இப்போ ஒரு 100 ml மில்க் போட்டு இந்த பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா அரைப்பாங்க அந்த குழவியில். அது நல்லா அந்த பாலில் மிக்ஸ் ஆகும். வார்ம் மில்கில் சூடு பண்ணி மில்க் ஊற்றி அரைச்சின்னு வருவாங்க. நல்லா அரைச்சி ஹோமோஜினியஸாக கரைஞ்ச பிறகு ஒரு 2 குங்குமப்பூ போடுவாங்க. குங்குமப்பூ ரொம்ப சூடு. உனக்கு குங்குமப்பூ எது பெஸ்ட்டுன்னு சொல்லிடுறேன். ஈராக் இருக்குல்ல, வெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரி. அந்த ஈரான் தான் உலகத்திலேயே தலை சிறந்த நாடு குங்குமப்பூ. அங்கே விளையிறது. அங்கேருந்து வாங்கின்னு வரதுதானா சார்? இல்லை, காஷ்மீர்லாம் இருக்குமா. ஆமாம் சார். உலகத்தில் தலை சிறந்த குங்குமப்பூ விளையும் இடம் ஈரான். ஓகே. சாஃப்ரின், த பெஸ்ட் ஆஃப் த சாஃப்ரின் இஸ் ஃப்ரம் ஈரான். ஓகே 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 சார். உனக்கு வேணா சொல்லு, என்கிட்ட இருக்கு, தரேன். எனக்கா சார்? அங்கேருந்து நாங்கள் எடுத்துன்னு வருவோம் மருந்து செய்கிறதுக்கு. சரி சார். துபாயிலேருந்து அனுப்புவாங்க எனக்கு. அதுதான் பெஸ்ட்டு. இதெல்லாம் போட்டு அப்புறம் 2 குங்குமப்பூ போட்டு நல்லா அரைச்சோடனே அந்த போட்டவுடனே அந்த கலர் மாறும். அப்படி ஒரு ஸ்மெல் வரும். அதை டெய்லி அந்த பெண்மணிக்கு கொடுத்துன்னு வரணும். கொடுத்துன்னு வந்தால் குழந்தை வெள்ளையாக பிறக்கும். அதெல்லாம் பிறக்காது அந்த மாதிரிலாம். அப்படி அந்த குழந்தை வெள்ளையாக பிறந்ததுன்னா, நான் 4வது மாதத்துலேருந்து டெய்லி குங்குமப்பூ சாப்பிட்டு வந்தேன், அதனால தான் என் குழந்தை வெள்ளையாக பிறந்தது. நீயா நினச்சிக்க வேண்டியது தான். நீ குங்குமப்பூ சாப்பிடலனாலும் அது வெள்ளையாக தான் பிறக்கும். புரிஞ்சுதா? புரிஞ்சுது. இதை நான் மூட நம்பிக்கைலாம் சொல்ல வரல. கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும்.
there will be a marginal difference இல்லைன்னு சொல்ல, ஆனால் அது நிலைத்து நிற்காது. ஓகே. உன்னுடைய கிரகச்சாரம் பிரகாரம் உன்னுடைய நிறமிகள் என்ன கலரோ அதுதான். கிரகச்சாரத்தை கொண்டு வந்துட்டீங்களா? வேற அதன் அடிப்படையில் தான் நான் பஞ்சபூதத்தினுடைய உருவாக்கம்னு சொல்லிட்டேன் நான் ஆரம்பத்திலேயே சைக்கோட்டை. புரியுதுங்களா? புரியுது சார். எப்படி சார் எதுவாக இருந்தாலும் இப்படி கனெக்ட் பண்ணிடுறீங்க? எப்படி இருந்தாலும் கனெக்ட் பண்ணல, அது அங்கே தானே வந்து நிற்குது கடைசியாக அந்த இயற்கையின் சூத்திரம். உயிரினத்தை படைப்பது அதுதானே. படைப்புன்றது பிரம்மத்துவம்மா. பிரம்மத்துவம் என்பது படைப்பு, கிரியேஷன். இப்போ வந்து ஒரு லியோனார்டோ வின்சி வந்து ஒரு மோனோலிசா பண்ணார். அது வந்து படைப்பு கிடையாது, அது படைப்பு கீழ் வராது. ஆமாம். ஒரு கேன்வஸ்லேயோ ஒரு கார்ட்போர்ட்லேயோ ஒரு பெயிண்ட் வச்சு வரைஞ்சார். ஓகேங்களா? சரி. அது வந்து ஒரு மேனிப்புலேஷன் தான். அக்ரீட். இந்த பிளைவுடை தயாரிச்சது யாரு? இல்லை அந்த கேன்வஸை தயாரிச்சது யாரு? அதுக்கு உண்டான ரா மெட்டீரியலை தயாரிச்சது அந்த பிரம்மம். ஓகே. தமிழில் பார்ப்பனன் என்று ஒரு சொல் உண்டு. ஆமாம் சார். பார்ப்பனன் என்றால் பிரம்மத்துக்கு சமம், வெந்த பொருள் எதையும் தீண்ட மாட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிரம்மத்துக்கு சமம் அப்படின்னா he can create. பிரம்ம ஞானம் பெற்றவன். அதுக்கு தான் கஷ்டப்படுறாரு விஸ்வாமித்திரர். கட்சியில் பிரம்ம ஞானம் அடையிறார். புரியுதா? புரியுது சார். வெந்த பொருள் எதையும் தீண்ட மாட்டான்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவன் உணவற்ற நிலையில் இருப்பான். அதெல்லாம் அப்போ பாசிபிள். அப்போ பாசிபிள், இப்பயும் பாசிபிள். அன்னைக்கு இருந்தவன் மனுஷன் தான், இன்னைக்கு இருக்கிறவனும் மனுஷன் தான். சார் நீ பார்க்கல. வெந்த பொருள் எதையும் தீண்ட மாட்டான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உணவற்ற நிலைக்கு போன அப்புறம் தான் அது பாசிபிள். அதுதான் இன்னைக்கு வந்து என்னன்னு புரியாமல் பார்ப்பனன் என்பது ஒரு அந்தஸ்து. நீ அந்த துறையில் அந்த துறவரம் பூண்டு நீ பல காலங்கள் தவம் செய்து கிடைக்கக்கூடிய ஒரு இது, அது பாக்கியம். அது இயற்கை உனக்கு கொடுக்கக்கூடிய வரம். அதாவது இங்கேருந்து ஒரு டிஎன்ஏவை எடுத்து ஒரு நந்தகோபாலன் அப்படியே குளோனிங்கில் உருவாக்க முடியும். சரி. ஆனால் அந்த டிஎன்ஏவை உருவாக்க முடியாது. அந்த டிஎன்ஏவை பார்ப்பனன் செய்வான். புரியுதா? புரியுது. இந்த டிஎன்ஏ வந்து பிரம்மம் படைப்பு. அந்த டிஎன்ஏவை எப்படி நீ உருவாக்குவ? இப்போ இந்த ஜீன் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்க, கேரக்டரிஸ்டிக் ட்ரைட் வந்து கெமிக்கலாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது அப்படின்னு சொல்லி. அது வந்து மருத்துவ விஞ்ஞானத்தில், நவீன விஞ்ஞானத்தில் படிக்கிறது. இங்கே சோதிடக்கலையில் வந்தீங்கன்னா வராது. ஓகே. அந்த நட்சத்திரம், அந்த லக்னம், அந்த கிரக நிலைகள், எந்த திசா புக்தியில் அது பிறக்குது, அதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே அமையும். உங்கள் அப்பாவுக்கு டயபெட்டிஸ் இருந்தால் உனக்கு டயபெட்டிஸ் வரும், உங்கள் அம்மாவுக்கு கேன்சர் இருந்தால் உனக்கு கேன்சர் வரும். அதெல்லாம் இங்கே கிடையாது. உன் ஊழ்வினை வேறு, உன் கர்மா வேறு. இன்னும் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது சார் இதில். ஒன்றுக்குள்ள அப்படியே வந்து இன்டர் ரிலேட்டடாக தான் இருக்கே தவிர எப்படி வெளில வர்றதுனே தெரியல சார் இதில் இதெல்லாம். இப்போ நீ வந்து உன்னை சீராக வச்சுக்கினீன்னா இந்த ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ், இந்த பிளட் ப்ரெஷர், இந்த தைராய்டெலாம் வராது. மகப்பேறு காலம் என்பது வந்து அந்த கர்ப்பம் தெரித்து அந்த குழந்தை பிறக்கும் வரை இருக்கக்கூடிய அந்த ப்ரெக்னென்சி பீரியட் வந்து இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட். ஏன் அப்படின்னா, நீ வந்து ஒரு நல்ல ஹெல்தி சைல்டை ப்ரொடியூஸ் பண்ணணும். எக்ஸாக்ட்லி. அதுக்கு வந்து உன்னுடைய கடமைகள் மிக அதிகம். இந்த நிகழ்ச்சியை இதோடு முடித்துக்கொள்வோம். உங்களுடைய அடுத்த கேள்வியை அடுத்த நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம். என்ன நேயர்களே, இன்னைக்கு எல்லாருமே வந்து இந்த கொஸ்டின்ஸ் இன்னும் கண்டினியூ ஆகும். அவர் சொல்லியிருக்காரு, எஸ் இன்னும் எனக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. அடுத்த எபிசோடில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அமிர்தா. மறக்காமல் எல்லாரும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.